கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள் கேட்காத ஓர் பாடல் அதில். ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாமோடு இருக்கிறதுனால ஷாமை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஷாம்கிட்ட சில கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஷாம் பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை தவிர்த்தும் அவனை பற்றின பர்சனல்னா அவனை பற்றின கொஸ்டின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஷாமும் சில விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லுவான். என்ன விஷயம்ன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதை. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ ஷாம்கிட்ட வந்து சில கொஸ்டின் கேட்கணும், சரியா? ஓகே கேட்டா நீ பதில் சொல்லுவியா? உனக்கு தெரியுமா பதில் சொல்ல? வாய் இருக்குல்ல, வாய் இருந்தா பதில் சொல்லுவாங்களா? இவ வந்து இப்போ வந்துங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஏதாவது பேசணும்னா அதுக்கு பதில் வந்து நல்லா கொடுக்கும். வாய் இருந்தா பதில் சொல்லுவாங்க. யார் சொன்னா உனக்கு? பேச முடியும், பேசவே முடியாது. நீங்க அப்ப பேசுவீங்க. சிரிக்கிற பத்தியா? சரியான நக்கலுங்க. என்ன மாதிரி நக்கல்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார அழுங்காம உட்கார்றா. நீ இல்லைன்னு நழுவிக்கிட்டே போயிடுவாடா. இவன் வந்து எப்படி இருக்கியா, யாரை மாதிரி இருக்கியான்னா அப்படியே டிட்டோ உதயா தான். அவனும் அப்படிதான் பஞ்சுவா பிறகு அவனும் அப்படிதான் சில விஷயங்கள்ல வந்து கிண்டல் பண்ணுறது நக்கல் பண்ணுறதுலாம் ரொம்ப பண்ணுவியான். அது எங்கள் கூட பழகினவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம்னாலும் சொல்லிட்டு சிரிக்காமல் அமைதியாக இருந்துக்கிறியான். ஸோ நாங்கள் வாழை கேட்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த பையனும் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 100% 80% அவனை அப்படியே வச்சுருக்கான். சராக்ஸாக இருக்கான். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஷாம் கிட்ட சில கொஸ்டின் கேட்க போகிறோம். ஓகே, பதில் சொல்லணும். ஓகே, ஷாம் என்ன படிக்கிறான்? என்ன படிக்கிற? பாய் இருக்குல்ல, சொல்லு. ஐயோ, ஸ்கூல் நேம் சொல்லக்கூடாது. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? யூகேஜி A2வா? ஸோ யூகேஜியில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? அப்புறம் இக்குங்கெல்லாம் தெரியுமா உனக்கு? வயசு இல்லாத. நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் மறக்காம வச்சிருக்கியா? அதுக்கடுத்து சொல்லி கொடுத்தா கத்துக்கிடுவியா? சரி, அதுல வந்து சமத்தப்பில்ல. ஷாம் வந்து அந்த சாங் வந்து ரைம்ஸ் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? மேமா? ஸ்டோரி வந்து மேம் சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அப்ப ஸ்டோரி மேம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ற? ஆமா, உட்கார்றதுக்காக அந்த பெட்ஷீட்டை சுருட்டிய ஹைட்டுக்கு மேனேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சரி, நிறைய முடிஞ்சிடுச்சு. ஷாம் வந்து ஸ்டோரி இதுக்கெல்லாம் முடிச்சிட்டியா? அதுக்கடுத்து ஷாம்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? ஷாமுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஏய் நடிக்காத. யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா மட்டும்தான் பிடிக்குமா? அம்மா மட்டும்தான் பிடிக்குமா? அப்புறம் அப்பா என்ன வழியுள்ள அவங்களதான் பிடிக்கும். நீங்க தான் நிறைய வாங்கி தருவீங்க. உனக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லணும். உனக்கு யாரைய ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு? அப்புறம் வேற யாரை பிடிக்கும்? நீங்களும் அப்பாயும். என்னையும் அப்பாயும் பிடிக்குமா? ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டியான்னா அம்மா நீதாம்மா நீ நல்லா வச்சுக்கிறம்மா, நீதாம்மா எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தரம்மா அப்படின்னு சொல்லுவியா? எது கண்ண கசுக்குற? நீதாம்மா எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தர்ற, உன்ன மாதிரி இல்லம்மான்ற மாதிரி பேசுவியா? அவங்க கிட்ட போயிட்டியானா அப்பா நீதான் அப்பா எனக்கு எல்லாமே, எங்க அம்மாட்டெல்லாம் போக மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிறியா? ஸோ அப்படியே இந்த விஷயத்துல டிட்டோ வந்து உதயா தான். ஏன்னா உதயா என்கிட்ட வந்தோடனே ஏதாவது பேசினியானா
வெறி அம்மா தானே ஏன்டி இப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவ முடி நாளைக்கு நீ உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சால்ரா தட்டி என்கிட்ட சரியாயிருவேன். அவங்க அம்மா கிட்ட பண்ணோடனே அம்மா விடுமா அவ கிடக்கா லூஸ் மாதிரி எனக்கு தேவை பேசுறா நீ எனக்கு தேவை நினைக்காதம்மா விடுமா நாளைக்குலம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாஞ்சிருவியான். ஸோ இந்த மாதிரி வந்து அவன் மாற்றி மாற்றி பேசியான். அதே மாதிரி இந்த பையனும் அங்கிட்டு போயிட்டானா எங்கள் அத்தைக்கிட்ட செட் ஆகிக்கிறியா இங்கிட்டு வந்துட்டியானா என்கிட்ட செட் ஆகிக்கிறியா. ஸோ இந்த கேரக்டர் அப்படியே இருக்கு அவங்ககிட்ட இவங்கிட்ட. அதுக்கு அடுத்தது ஷாமுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? மாம்பழம். மாம்பழம். ஃபுட்டுன்னா சாப்பாடு. சாப்பாடு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா? சரி, வெரி குட் வெரி குட். ஷாம் யாரை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறையா பேர். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்த கொஸ்டின்களை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஷாம் யாரை மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, நான் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் அவனை மாதிரி தான் இருக்கியான். என்ன மாதிரி கிடையாது. ஆனால் கொஞ்சம் வாய் என்ன மாதிரி சில விஷயங்கள் பேசுவியான் அவனை மாதிரி. அதெல்லாம் தெரியல. 80% உதயா அது அப்படியே இருக்கும், ஒரு 20% என் குணமும் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் சில இடங்கள்ல எங்கள் அத்தையை சொல்லுவாங்க அப்படியே ஆத்தால மாதிரியே பேசாதா கொண்டு முடிவே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கணும்ல அதுவும் கொஞ்சம் 20% இருக்கணும்ல நம்மளோட குணமும். அதுக்கு வந்து ஷாம் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாம் உனக்கு அம்மா எவ்வளோ சியா அவனுக்கு அது சொல்ல தெரியாது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா நான் இருக்கதே மெயினாக வந்து ஷாமுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து அவன் மட்டும்தான் எல்லாம் மை வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து ஷாம் வந்து இம்பார்ட்டன்ற பர்சனையும் தாண்டி நான் தான் ஷாம். அந்த மாதிரி ஷாம் வந்து நான் எப்படி வளர்க்கணும்னு சில எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும். ஷாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி பெரிய தப்பு பண்ணாலும் சரி என்கிட்ட வந்து அவன் சொல்லணும், அம்மா நான் இதை பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன்னா அதை நான் எப்படி சரி பண்ணி என் பிள்ளையை வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியுமோ. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ஷாம் பின்னாடி நிற்பேன். ஸோ அதனால் வந்து நான் தான் ஷாம், ஷாம் தான் நான். ஓகே ஓகே. ஷாம் நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷாம் வந்து நல்லா படிக்கிறான்னு சொல்ல முடியாது, ஷாம் நல்லா படிக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லி கொடுத்து அவன்கிட்ட ரிஸ்க் எடுத்து உட்காந்து படிக்க வச்சோம்னா படிக்க வச்சிடலாம். ஸோ ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனுக்கு டைம் வந்து ரொம்பலாம் எடுத்துக்கல. நைட்டேவும் அன்றைக்கி முதல் நாள் நைட்டே ஒரு 2 லைன் தெரியவே இல்லை சுத்தமாகவேவும். ஆனால் காலையில் அதை தரவாக சொல்லிட்டான். அவனுக்கு வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டேவும் ஷாம் சம்மோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவன் வந்து மைண்ட் செட் பண்ணுவான். வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தியானா இதை வந்து காலில் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுவான். அவனை உட்கார வச்சு இது வந்து இப்படி சொல்லணும் இப்படி பண்ணணும்னா அதை வந்து அதுக்கடுத்து அவன் வந்து ஞாபகம் வச்சுக்கிடுவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாவும் படிக்க மாட்டேன், நார்மலாகவும் லோவாகவும் படிக்க மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா படிப்பியா. ஓகே ஓகே. படிப்பியா? படிச்சு பெரிய ஆளா என்ன பண்ணுவ? அப்படி பார்த்தா சாப்பிடுவேன். நல்லா பெரிய ஆளாகி சாப்பிடுவியா? அம்மாவை பார்த்துக்கிறியா பெரிய ஆளானதுக்கு அப்புறம்? பொய் சொல்லாத. பார்த்துக்கிறியா? கையை கீழே போடு. நல்லா பார்த்துப்பியா? நல்லா பார்த்துப்பியா? அம்மா நீ வெளியே போமான்னு சொல்லிடுவியா? நல்லா பார்த்துக்குவேன். நல்லா பார்த்துக்குவியா? என் பிள்ளை நீ நல்லா பார்க்காட்டியாலும் உடனே நான் நல்லா பார்த்துப்பேன். என்னடி தங்கம்? அப்படி கிடையாது. ஷாம் வந்து என்னை நல்லா பார்த்துப்பான்லாம் நான் அவனை நினைக்கவே மாட்டேன். ஸோ ஷாம் வந்து உதயா வாழ்க்கையும் சேர்ந்து வாழணும்னு மட்டும் நான் என் மைண்டில் இருக்கும். நான் பேசுகிறேன் நான் பேசலை அவன் வந்து என்னைய பார்க்கணும் எந்ததுமே நான் மைண்டில் வச்சுக்கல. இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா பார்த்துக்கணும். எங்களோட வாழ்க்கையை சேர்ந்து அவன் வாழணும். எங்களோடன்றதை தவிர்த்து உதயாவோட வாழ்க்கையை சேர்த்து அவன் வாழணுன்றதை நான் நினைப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம். ஷாம் ஸ்கூல் போகும்போது அழுகுறானா இல்லையா? போய் சொல்றியா? அழுக மாட்டியா? அங்க அழுக மாட்ட, இங்க ஷாம் இங்க இருந்து கிளம்பி போறப்ப அழுக மாட்டியா? இவன் அழுவியா? இப்பதுக்கு அழுகிற? பொய்யா புழுவு மாட்டே. கரெக்டா சொல்றேன். ஷாம் அழுக மாட்டியா? அண்ணையா ஷாம் வந்து குட் பாயா. ஷாம் சில பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து நீ இப்போ அழுகாடி தங்க உனக்கு தான் அம்மா சொல்கிறேன் என்ன. ஷாம் வந்து குட் பாயா இருக்க மாட்டியா, அழுதுகிட்டே கிளம்புவியா?
போயா புழுவு ஏன் எல்லாமே போய் சரி 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 உண்மையை சொல்லிடுறேன் அழுகாத. சரி 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 இங்க பாரு அம்மா சொல்லவங்கள நீ முழுசா சொல்லவங்கள அழுகிற உட்காந்து. இரு சொல்லிடுறேன். ஷியாம் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியுமா, மற்ற பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து உசுப்புறப்ப வந்து டே எந்திரிடா கீர்த்தியே சொல்லும். ஸ்ரீஜாவும் ஸ்ருதீஸும் எழுப்பவங்களும் எனக்கு போதும் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஷியாம் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லிட்டு கரெக்டாக 7:20 சொல்லுவேன். அடுத்த செகண்டே எந்திரிச்சு பிறந்துக்கிட்டே என்கிட்ட வந்துடுவான். அப்புறம் இவனை இங்கேருந்து என்ன பண்ணுவேன், அம்மா தூக்கிட்டு போவீங்க. நீ காலைல நீ எப்படி எந்திரிச்சு வருவ இங்கேருந்து? காலைல எந்திரிச்ச உடனே என்னென்ன பண்ணுவேன் சொல்லு. சும்மா உட்காந்துட்டு ட்ரெஸ் மாற்ற வைப்பீங்க, குளிச்சு வச்சுட்டு ட்ரெஸ் மாற்ற வைப்பீங்க. அப்படியே ஸ்கூலில் பேக் எடுத்து லஞ்ச் பேக் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்கூலில் விட்டுருவீங்க. இது எந்திரிச்ச உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பேன். ஸோ நான் வந்து அவனை எழுப்பாட்டியாலும் ஒவ்வொரு டைம் வந்து அந்த டயத்துக்கு கரெக்டாக எந்திரிச்சிருவேன். இல்லைன்னா ஷாம் எந்திரின்னு சொன்னோடனே அவன் அப்படியே தூக்கத்துலேயே தேடிக்கிட்டே வருவான். வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டு பால் இதுக்கெல்லாம் ஆற்றி இவனை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கிளப்பி ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப அழுதியான். எப்படின்னா சின்ன பிள்ளையில போன வருஷம் வந்து அழுதியான் ஷாமு. இந்த வருஷம் அழுகாமல் அங்கே போயிட்டு பாய்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டு வருவான். வரையில வந்து அப்பாயை கூப்பிட சொல்லு, நீ வராத அப்படின்னு சொல்லுவியா. ஏன் அப்படி சொல்லுவேன்னா அவங்க ஸ்கூலில் பார்க் இருக்கும், அங்கே அவங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூப்பிட்டு வருவாங்க. நானா போயிட்டு கூட்டிகிட்டு நேரம் இங்கே கொண்டு வந்துடுவேன்னா. ஸோ அதனால் வந்து அவன் அப்பாயை வேறு சொல்லுவான். இப்போது சில டைம் வந்து நான் வெளியில் ஏதோ ப்ரொமோஷன் எங்கேயோ ஒரு ஒர்க்கில் இருக்கேன்னா அவங்க போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஷாமி இப்போ அழுகாமல் சமத்தா ஸ்கூலுக்கு போகிறான். ஓகே ஓகே. எங்கே இருக்க மாட்டேன், எங்கே இருக்க மாட்டேங்க. இந்த இங்கே வந்துட்டு 8 வந்துட்டேன். ஷாம் என்ன லஞ்சு கொண்டு போவான் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷாம் என்னெல்லாம் லஞ்ச் கொண்டு போவோம். ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்த நான் நிறையா பேர் சொல்லிக்கிறேன். லஞ்சு வந்து நீங்கள் ஷாமுக்கு என்ன கொடுப்பீங்க, நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கெஸ்டின் இருந்தீங்க. ஸோ வந்து ஷாமுக்கு வந்து லஞ்ச் மட்டும் நான் ரெடி பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து எங்கள் அத்தை வீடு வந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் இருக்காங்க. அத்தை ப்ளஸ் நாத்தனா எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அப்போ நாத்தனா பிள்ளைங்களை 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறானுங்க. அவங்களுக்கு ரெடி பண்ணுறப்ப ஷாம்புக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுவேங்க அத்தை. 3 பேர்த்துக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். நாங்கள் போனோடனே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டு போயிடுவேன். ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கும். ப்ளஸ் சனி ஞாயிறுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்கிட்ட இருப்பேன். அப்போ ஏதாவது இவனுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட விட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் சிக்கன் இதில் நான் ஒரு ஆளுக்காக எடுக்கிறது வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். இருப்பா. அதனால அம்மாவை நான் கொண்டு போய் இவனை அங்கே விட்டுருவேன். எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுருவேன். எங்கள் அத்தை வந்து எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து சமைச்சிருவாங்க. எனக்கும் கொடுத்து விட்ருவாங்க. இவனை அங்கே சாப்பிட வச்சு சூப்பு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனால இவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? யார் சாப்பாடு நல்லா இருக்கு? உங்க சாப்பாடு. நான் எப்போ உனக்கு சமைச்சு கொடுத்தேன்? ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நீ அப்பமா சமைச்சு கொடுப்பீங்களா? என்ன சமைச்சு கொடுத்தேன்? சாப்பாடு. அம்மா வயசு இல்லையா? ஆக்சுவலாக வந்து நான் சமைப்பேன்னா வைப்பேன். சாப்பாடு ஏதாவது வச்சு தயிர் முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுப்பேன். ஆனால் இப்போ ஒரு 2-3 வாரமாக அந்த கொஞ்ச நாளாக வந்து எங்கள் அத்தை தான் தம்பி அதிகமாக வந்து மதியம் வந்து அவங்க போய் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அதிகமாக நான் வெளியில் இந்த ஆடியோ ஆஃபீஸுக்கெல்லாம் அலைஞ்சதுனால இப்போ வந்து அவங்க மதியம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஷாமை நானே கூட்டிகிட்டு போனாலும் அவனை அங்கே விட்டுட்டு அதுக்கடுத்து எனக்கு ஒர்க்கு நான் போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். நான் வீட்டில் இருந்தேன்னா அப்படியே நேராக ஷாமை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுக்க சாப்பிட வைக்க அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண வைக்க இந்த மாதிரி போயிடுமா. ஸோ அதனால் அதை சொல்கிறேன். ஷாம் யாரு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதான் சொல்கிறேன்ல.
இந்த ஷாம் வந்து மேக்ஸிமம் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட இருப்பான். மேக்ஸிமம் தாண்டி எப்பயுமே இவே இல்லாமல் நான் நைட்டு தூங்கவே மாட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். காலையில் வந்து இப்போ ஏதாவது எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எங்கள் அத்தை கூப்பிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அதிகமாக இருக்கிறது வந்து எங்கள் வீடு சைடு மற்ற எங்கேயுமே போக மாட்டான். என்கிட்ட இல்லாட்டினா எங்கள் அத்தைக்கிட்ட. இந்த 2 இடத்துல தான் ஷாம் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ அதனால் நானும் எங்கள் அத்தையும் கூட சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு யாரை வந்து ஹீரோ யார் பிடிக்கும்? உனக்கு ஹீரோ யாரை ரொம்ப பிடிக்கும்? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? ஹீரோடா? ஹீரோ ஷாம். நம்ம 2 சொல்லிக்கிட்டே போகல காரில் போகல. அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? என்ன? உனக்கு யாரை பிடிக்கும்? ஹீரோ யாரை பிடிக்கும்? இப்ப தனுஷ், அஜித், விஜய் இந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்கள நீ யார் பாட்டு அதிகமா கேட்ப? விஜய் பாட்டு. விஜய் நான் வந்து ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு வந்து இப்போ மறந்துட்டேன் போல. ஆனால் அதிகமாக என் ஃபோனில் அதுகளெல்லாம் வந்து விஜய் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ எங்கள் 2 பேத்துக்குமே விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரை. எனக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சிவகார்த்திகேயன், எஸ்கே. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கன்சீவ் ஆனப்போ வந்து எனக்கு எஸ்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வருத்தப்படாத வாய்ப்பு சங்கம் சிவகார்த்திகேயன். அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீவாக இருக்கிறப்போ உதயா என்னை கூப்பிட்டு போய் தேனியில் வந்து ஒரு ஷூட் போயிருந்துச்சு. அப்பாங்க என்னை கூப்பிட்டு போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே மெமரிஸ் ஃபுல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படியே பத்திரமா. ஸோ அதனால் வந்து எனக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்கும். சாமுக்கு வந்து விஜயை தான் பிடிக்கும். விஜய் ரசிகர் என்ன பார்க்குற? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சொல்லிட்டேன்டா, அவ்வளோதான்டா. 10 முடிஞ்சிச்சு. ஒரு 10 கொஸ்டின் மட்டும் இவனை பற்றி அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் வச்சு ஷாமுமே அழுதுட்டியா பொய்யா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, டாடா.